Myself is Akash. I was previously the team scale up. After the 80 server follower. I just want to get straight to the quantum computation for AI running. So, the quantum computation, I just want to specify. ಇದು ವರೆಗೂ ಡಿಸ್ಕಸ್ చేయడం ಬಯಾಲಜಿಕಲ್ ಫಾರ್ಮುಲೇಷನ್ as well as collaboration and implementation. Personally, I love the form and I don't think I got the basic selection. So, ரத்தம் இன்ஹிபிட் பண்றதுக்கு ஒன்று 1.5 years ஆகும். இதனால பார்க்கும்போது ஒரு எக்ஸ்பெரிமெண்டேஷன் நம்ம கிட்டத்தட்ட ஒரு 1 week எக்ஸ்பெரிமெண்டேஷன் பண்ணுவோம். பட் இதோட காம்படிஷன் டேட்டா செட் மெக்கானிக்கல் தியரி என்ன வர காம்படிஷன்ஸ் இது ஸோ அதனால வழியா நம்மளால பயாலஜிக்கல் ஃபார்முலா இன்டர்பிரேட் பண்ண முடியாது. ஸோ அதனால பாயிண்ட் ஸோ நான் இதோட ரீசன் என்ன அப்படின்னா ரெகுலேஷன் வெரி காம்ப்ளெக்ஸ் as well as community to the affiliated with communication and actually there are a lot of diseases that for this not proper type of personality happens so the basic option of problem is not a solution so drug inhalation அப்படிங்கறது ஒரு physical process so அத டிசைன் பண்ணா அது வந்து first identification filter layers அப்புறம் quantification the identification phase la perfect molecule understanding but the major time concern electron so இதை நம்மளால காம்படிஷன் ஆர்கனைஸ் பண்ண வேண்டியதுனா நம்மளால ப்ராசஸ் ஆக்சலரேட் பண்ண முடியும் இல்லைன்னா ஒரு 1.5 years எடுத்துக்கிட்டா இந்த வீக் நம்மளால ஸோ இதெல்லாம் பேசிக் நெக்ஸ்ட் ஸோ இந்த ஒரு ஐடென்டிஃபிகேஷன் ஃபேஸ்ல நம்ம யூஸ் பண்ணுறது ஒரு 2 டைப்ஸ் ஆஃப் ஐடென்டிஃபிகேஷன் ஒரு பயாலஜி பார்ட்ல கெமிக்கல் ஓரியன்டடா இருக்கும் டேட்டா மெக்கானிக்கல் கெமிக்கல் ஓரியன்டடா ஒரு விஷயம் பார்க்கும்போது அதோட இன்ட்ராக்ஷன் வந்து நிறைய எக்ஸ்டர்னல் ஃபேக்டர்ஸ் தான் டெம்பரேச்சர் குவாலிட்டி ஹியூமன் எரர் மாதிரி நிறைய கன்சர்ன்ஸ் இருக்கும் பட் குவாண்டம் மெக்கானிக்கல் பார்த்தோம்னா ஃப்ரீ ஸ்டேட் ஆஃப் மாடல் சிமிலரா இருக்கும் ஸோ இது மூலமா ஒரு மெசேஜ் கேட்கறாங்க மெசேஜ் கேட்கறதுக்கு அப்படின்னா ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி ஸோ இதில் ஆல்ரெடி எக்ஸிஸ்டிங் இருக்க மாடல் 85.2% தான் இன்க்ரீஸ் பட் என்னோட ப்ரோட்டோடைப் மாடல் 95.82% இன்க்ரீஸ் ஐசிஎம்ஆர் அப்டேட் ஸோ நம்ம யூஸ் பண்ணுற டென்சிட்டி ஃபங்க்ஷன் இது அட்டாமிக் சயின்சஸ் அண்ட் நானோ மாலிகுலர் சயின்சஸ் யூஸ் பண்ணுறோம் இந்த பேசிக்காக எதுக்கு யூஸ் பண்ணுறாங்கன்னா நானோ பார்ட்டிகல்ஸோட டைமென்ஷன்ஸை குவாண்டம் மெக்கானிக்கல் அதாவது நம்ம கிறிஸ்டலைன் ப்ராப்பர்ட்டிஸை எப்படி அப்சர்வ் பண்ணுவோம் ஒரு ஃபிசிக்கல் ஓரியன்டடாக இருப்பாரு நம்மளால கெமிக்கலாக இது ரெண்டு இம்பாக்ட் பண்ணால் இந்த மாதிரி ஒரு ரியாக்ஷன் பண்ணி போகணும் கெமிக்கலாக பண்ணிடுவோம் பட் நம்ம ஸ்ட்ரக்சரை ஓரியன்ட் பண்ணும்போது இந்த ஸ்ட்ரக்சர் ஃபார்ம் ஆகும் அப்படிங்கிறத நம்ம கண்டுபிடிக்கணும் ஸோ இந்த பயாலஜிக்கல் ப்ராசஸோட இந்த மெக்கானிக்கல் ப்ராசஸ் ரொம்ப ப்ரிசைஸாக இருக்கும் ஈஸிலி ரிட்ரைவ் தான் இருக்கும் ஸோ இதோட டைம் ப்ராசஸை ஆக்சிலேட் பண்ணும்போது இன் ப்ரோக்ரஸாக இதோட இன்வெஸ்ட்மெண்ட் ரெடியூஸ் பண்ணணும் கேபிட்டலை ரெடியூஸ் பண்ணும்போது நம்மளால எண்ட் ப்ராடக்டான கஸ்டமர்ஸ்கிட்ட பண்ணும்போது அதை வந்து அஃபோர்டபுள் ஆகும் எல்லாருக்கும் ஈஸியாக கிடைக்கிற மாதிரி ஆக்டிவேட் ஸோ இதோட ஓவரால் அவுட்புட் இருக்கு ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் நம்மளோட ஜெனடிக் டேட்டாவை டென்சிட்டி ஃபங்க்ஷன் தேடி போயிடலாம் இஎம்டி ஸ்கேனர்ஸாக நம்ம எடுப்போம் ஸோ இது எக்ஸ்டர்னல் டேட்டாஸ் எல்லாரும் கேல்குலேட் எடுக்கிற மாதிரி எக்ஸ்டர்னல் டேட்டாஸ் கிடையாது நான் ஒரு 2 ரிசர்ச் ஃபாலோவாக ஒர்க் பண்ணேன் ஐசிஎம்ஆர் ஸோ அது மூலமாக இந்த டேட்டா செட்டை நம்ம ஏஏ மாடல் நியூரல் நெட்வொர்க்ஸில் வச்சுட்டு 4 மெட்ரிக்ஸ் இருக்கும் அதை நான் எக்ஸ்பிளைன் சொல்கிறேன் அதோட ஏஐ மாடல் என்ன பண்ணும்போது இது எஸ்ஆர்ஓ ரிசல்ட் ஸோ இதை நம்ம ஜெனடிக் டேட்டாவோட கம்ப்ளீட் பண்ணும்போது இது இந்த பர்டிகுலர் கம்பேரிட்டி இந்த பர்டிகுலர் பர்சன் டேட்டா என்னென்ன சைட் எஃபெக்ட்ஸ் வரும் வராதா அப்படிங்கிறத பண்ணுறோம் இப்போ நான் ஒரு கிட்னி என்னோட ஹார்ட் பேஷண்ட் நான் ஒரு கிட்னி நான் ஒரு ஹார்ட் ஓரியன்டான மெடிக்கல் எடுத்துக்கிறேன் பட் அதோட கிட்னி அப்படி ஸோ நான் ஒரு டிசீஸை க்யூர் பண்ண போய் இன்னொரு டிசீஸை மாற்றுற மாதிரி இது காரணம் நான் ப்ரோட்டீன் சோர்சஸ் நம்ம உடம்பு சில டைப் ஆஃப் வெரைட்டிஸை சில பார்ட் ஆஃப் ஆர்கன்ஸில் ஏற்காது ஸோ அதுக்காக பர்டிகுலராக இந்த ஆர்கனை மட்டும் போய் ரீச் ஆகிற மாதிரி ஒரு கண்டினியூ கொடுத்துச்சுன்னா அது பர்சனலைஸ் பிளட் டிசைன் பண்ணும் என்னோட பிளட் வெரைட்டி ஏற்ற மாதிரி என்னோட கெப்பாசிட்டி ஏற்ற மாதிரி அது கரெக்டாக போய் ரியாக்ட் ஆச்சுன்னா அதுதான் ஒரு கரெக்டான பிளட் மெட்டீரியலாக ஒரு மெடிசனாக இருக்குது நான் நினைக்கிறேன் ஸோ இது சொல்யூஷன் அதுதான் இருக்கும் நம்ம யூஸ் பண்ணுற 4 மாலிகுலர் மெட்ரிக்ஸ் எப்படி இருக்கலாம் ஃபர்ஸ்ட் மாலிகுலர் இது எப்படி யூஸ் பண்ணலாம் டார்கெட் ரெண்டு நம்ம சாப்பிட்ற மெடிசன் வந்து கரெக்டாக இந்த பர்டிகுலர் ஆர்கானிக் டெலிவரி ஆகுதா இல்லையா அப்படிங்கிறத ப்ரோட்டீன் சிந்தசிஸ் மூலமா ப்ரிப்பேர் பண்ணி தான் நான் சொல்கிறேன் உங்களுக்கு செகண்ட் ஒன் வந்து ஏடிஎம்இடி அப்சார்ப்ஷன் டைரக்ஷன் மெட்டபாலிசம் செக்ஷன் அண்ட் டாக்ஸிசிட்டி ஒரு ட்ரக் ஐடியா கன்சூம் பண்ணாத எக்ஸ்பிரேஷன் ஆகிற வரைக்கும் அதுக்குள்ள நடக்கிற டோட்டல் பயாலஜிக்கல் ப்ராசஸ் இது மூலமா நம்மளால அனலைஸ் பண்ண முடியும் தேர்ட் ரிசர்ச் மெடிக்கல் டேட்டா அனாலிசிஸ் ப்ராசஸ் ஃபோர்த் ஒன் யூஎஸ்ஆ இது ஆல்ரெடி எடுத்த டிஎஃப் அதாவது குவாண்டம் டேட்டா சென்சர் மிஷின் லேர்னிங் டேட்டா சென்சர் கன்வெர்ட் பண்ணி ஒரு ஆர்டர் ஸோ நான் ஒரு எக்ஸாம்பிள் கிளியர் பண்ண முடியும் அலாகாசு பார்க்க இது யாருன்னா ஸோ இதோட 200 grams ஆஃப் வாட்டர் வந்து 22,083 சார்ஜ் பண்ணுறோம் ஏன் இப்போ சார்ஜ் பண்ணுறாங்கன்னா கம்பெனி 10 years ஆஃப் ரிசர்ச் அண்ட் ஆர்&டி ரெக்கார்ட் ஸோ
என்னோட அண்டர்ஸ்டாண்டிங் படி அவங்க அந்த ப்ராஃபிட்ஸ் எப்படி ரிட்டர்ன் தான் எடுக்கிறாங்க அந்த பர்டிகுலர் ப்ராடக்டோட ப்ரைஸ் நான் வச்சு எடுக்கிறேன். ஸோ இது நிறைய பேருக்கு அன்அஃபோர்டபுளாக இருக்குது. இதுதான் ஒரே ஒரு ஸ்மால் செல் விளையாட்டு ஒரே ஒரு அண்ட் அப்ரூவ் பை ஸோ என்னோட கன்சர்ன் படி அதனால டைம் ப்ராசஸ் ரெடி அஃபோர்டபுளாக கொடுக்க முடியும். இன்னும் நிறைய டிசீசஸ் புது டர்பரைட்டிஸ் கண்டுபிடிக்க முடியும். ஆல்ரெடி இருக்கிற எக்ஸிஸ்டிங் டர்பரைட்டிஸ் இன்னும் போஸ்டர் பண்ண முடியும். ஸோ 2 மில்லியன் ஆல்ரெடி கம்பெனிஸில் ஒர்க் பண்ணுறாங்க. பட் அவங்க கெமிக்கல் டேட்டா செட்ஸ் ஒர்க் பண்ணுறாங்க. ஸோ அவங்களோட அப்ளிகேஷன் வந்து 5%. பட் நம்ம குவாண்டம் டேட்டா செட் யூஸ் பண்ணி மெக்கானிக்கல் வேரியேஷன் அதை கன்வெர்ட் பண்ணாங்க. நம்மளோட அப்ளிகேஷன் வந்து இன்க்ரீஸ் 1.8. ஸோ இந்த அளவுக்கு டிராஸ்டிக்கான இம்பாக்டை கொடுக்க முடியாதனால இது ஒரு சக்ஸஸ்ஃபுல்லாக மாடல் நான் நினைக்கிறேன். ஆஸ் வெல் அஸ் மார்க்கெட் ரிசர்ச் வந்து நம்ம இப்போதைக்கு இருக்கிற வேலை கணக்கு வச்சு மூணு இன்வெஸ்ட் பண்ணி அதை ஈஸியாக அச்சீவ் பண்ண முடியும். ரெண்டாவது சிம்பிள் கம்பெனி சொல்லலாம் இதில் என்ன அப்படின்னா நியூட்ரிஷியஸ் வெரைட்டி இது எல்லாமே ஃபுட்டில் மொத்தப்படி எல்லாமே இம்பாக்ட் பண்ணுறாங்க. இதோட வெரைட்டியோட அசமெண்ட் வந்து ரொம்ப ஜாஸ்தியாக இருக்குது. ஸோ இதில் நம்ம ஒரு கீவேர்டாக இருக்கிறதுனால லைக் அனாலிசிஸ் ரொம்ப ஃபாஸ்ட்டாக ரொம்ப எஃபிஷியண்டாக பண்ண முடியாது. ஸோ இது நேஷனல் இன்டர்நேஷனல் கான்ஃபரன்ஸ் இந்த ஐடியா அப்ரூவ் பண்ணி இது வந்து ஓகே சாட்டிஸ்ஃபைட் பண்ணி ஸோ we are collaborated with Tata Institute for the data sets as well as the AI model. But I agree with your idea because companies are spending more money on R&D. Places spending 68% of the money for R&D, passing on to the next product becomes expensive. But right now, and the bank is somewhat big. What I can suggest is if you are from your identification, clear identification, these are the nicest companies. ஒரு பர்டிகுலர் ஃபார்முலா வந்து அந்த கண்டுபிடிச்சு அந்த ஃபார்முலா இந்த மாதிரி ஃபார்முலா அந்த பாடிக்கு ரியாக்ட் பண்ண இந்த மாதிரி அட்வான்ஸ் கேஸ் ஃபார்முலேட்டும் இந்த மாதிரி நடக்கும். நான் இந்த 3 ப்ராசஸ் இருக்க ஃபர்ஸ்ட் ப்ராசஸ் எப்படி பெருசாக இருக்கிறனால அது ஜாஸ்தி different body effects. So how many trials and different type of DNAs work on the how to put the molecular reaction. நம்ம ஆர்டி வந்து இந்த ப்ராஜெக்ட் கண்டக்ட் பண்ணாலும் 25 டேட்டா செட்டோட இதை காமிக்க 25 வேரியன்ட்ஸ் ஆஃப் DNA 25 வேரியன்ட்ஸ் ஆஃப் பிளட் குரூப்ஸோட இதை கம்பேர் பண்ணிக்கிறோம். இந்த கரெக்டி Brilliant.